இனியாவும் சரி, கோபியும் சரி, ஒரு தப்பு பண்ணதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு சரியான விஷயத்த கத்துக்கிற மாட்டேங்காங்க. மறுபடியும் ஒரு தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு மட்டுமே கேட்கறது யாருக்கெல்லாம் இரிட்டேட்டா இருக்கோ, வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாக்கியா ஈஸ்வரி படிக்கிட்டு தாத்தாக்கிட்டே புலம்பிட்டு இருக்கிறாங்க. நான் ரெஸ்டாரண்ட் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் வீட்டில் உள்ளவங்களை கவனிக்க முடியல. அதனால தான் கண்டவங்கள்ட்டலாம் பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, இல்லை நீ ரெஸ்டாரண்ட் பார்த்துக்கோ, நாங்களாம் வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம், இனியா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இனியா ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறாங்க. காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க, டிசி வாங்கிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இனியா பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக கோபி கால் பண்ணுறாங்க. கோபி பார்த்தீங்கன்னா நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அம்மா கிட்டே சொல்லிடலான்னு கால் பண்ணி சொன்னதுக்கப்புறமா கோபி வரதுக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா பாக்கியாவும் ஈஸ்வரி பட்டி தாத்தா வந்துடுறாங்க. உங்கள் பொண்ணால் எங்கள் காலேஜுக்கே ஒரு கெட்ட பேர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவங்க எல்லாமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இவங்களோட அப்பா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி பட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இவங்க அப்பா இல்லை, வேற ஒரு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு நம்ம கோபி பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்பாவே இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்பா இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாருமே உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட கருத்துக்களை தான் மறக்காம கான்வர்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோ அப்டேட் தெரிஞ்சுக்க போகிறேன். சப்ஸ்கிரைப்